மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். வெடிவிபத்து நடக்குது, எனக்கு வருத்தம் தான். இந்த சேதாரத்துக்கு முழு காரணம் போலீஸ் மேலதான் குற்றம். ஏன் போலீஸ்காரங்க தெரியாதா? எத்தனை பட்டாசு கம்பெனி 3 வேலை பார்த்துருக்காங்க, உள்ள கூட்டிட்டு வேலை பார்க்கணும், போலீஸ்காரங்க தெரியாதுன்னு சொல்லிருங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் அடிக்கடி ஏற்படும் பட்டாசு ஆலை வெடி விபத்துகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக சமீபத்தில் சின்ன காமன்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி நிகழ்ந்த வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயம் அடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. பட்டாசு ஆலை விபத்துகளுக்கு தொழிலாளர்களின் பொறுப்பற்ற தன்மையே காரணம் என அதிகாரிகள் கூறினாலும் உண்மையில் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத ஆலை உரிமையாளர்களும் சட்டவிரோதமாக இயங்க அனுமதிக்கப்படும் ஆலைகளுமே முக்கிய காரணங்களாக உள்ளன. இது குறித்து மதிமுகவின் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ARR ரகுராமன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அரசால் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக மூடப்பட்ட சில பட்டாசு ஆலைகள் காவல்துறையினர் லஞ்சம் பெற்று வெளியில் பூட்டு போட்டுவிட்டு உள்ளே சட்டவிரோதமாக இயங்க அனுமதிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதில் அதிமுக பிரமுகரும் முன்னாள் கவுன்சிலருமான அடைக்கலம் என்பவர் சட்டவிரோதமாக பட்டாசு ஆலை நடத்தி வருவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்த போதிலும் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ரகுராமன் தெரிவித்துள்ளார். மேலும் அடைக்கலம் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இதனை எதிர்த்து அடைக்கலம் தனது பட்டாசு ஆலை அமைந்துள்ள பகுதியில் உள்ள டீ கடையில் அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமனால் எதுவும் செய்ய முடியாது என பகிரங்கமாக சவால் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக தனது தொகுதிக்கு உட்பட்ட விஜய கரிசல் குளம் கிராமத்தில் கிராம ஊராட்சி கட்டடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழா சமீபத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய MLA ரகுராமனின் காரை வழிமறித்த அதிமுக பிரமுகர் அடைக்கலம் தகாத வார்த்தைகளால் பேசி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சட்டவிரோத செயல்களுக்கு எதிராகவும் காவல்துறையின் செயலற்ற தன்மையை கண்டித்தும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ARR ரகுராமன் மதிமுக கட்சியினர் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து சாத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார். இந்த முற்றுகை பட்டாசு ஆலை விபத்துகளை தடுக்க அரசு மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக நடைபெற்றது. சின்ன காமன்பட்டி விபத்தை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மற்றும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் என நிவாரணங்களை அறிவித்துள்ளார். மேலும் விபத்து குறித்து சாத்தூர் நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி ஆலை மேற்பார்வையாளர் ரவி என்பவரை கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து நிகழும் பட்டாசு ஆலை விபத்துகளால் பொதுமக்கள் மத்தியில் அரசு மீது அதிருப்தி அதிகரித்து வருகிறது. பாதுகாப்பு விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்தவும், ஆலைகளை தொடர்ந்து ஆய்வு செய்யவும், சட்டவிரோதமாக இயங்கும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன. சாத்தூர் மற்றும் சிவகாசி பகுதிகளில் பட்டாசு ஆலைகள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தாலும் தொடர்ச்சியான விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் இந்த தொழிலின் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிப்படுத்துகின்றன. சட்டவிரோத ஆலைகளை அனுமதிக்கும் காவல்துறையினரின் செயல்பாடு அரசின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண அரசு உரிய விதிமுறைகளை அமல்படுத்தி கடுமையான கண்காணிப்பு மற்றும் தண்டனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரண விவகாரத்தில் காவல்துறையால் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ள MLA ஒருவரை தற்போது காவல்துறை மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்றத்தில் என்ன பேசுறேன், ஒரு தடவை வெடி விபத்து நடக்கும் போது வெடி விபத்துக்கு உண்டான காரணங்கள் உடனே ஈஸியா பேசுறாங்க. ஆசைப்பட்டு வேலை பார்க்குறாங்கன்னு மக்கள் மேலே படிக்க போடுறாங்க. அதிகாரிகள், நீங்க போலீஸ்காரங்க ஒழுங்கா ஆக்ஷன் எடுத்தானா ஏன் இப்போ அவங்க தான் ஒழுங்கா செய்வாங்கல்ல. மூடி கிடக்கிற ஆஃபீஸ் திறந்து வேலை பார்க்குறாப்புல, வெளியே போட்டு இதே அடைக்கலாம் அதே மாதிரி பண்ணாப்புல, நேரத்தை மூண்டாப்புல. அந்த தைரியம் கொடுக்குற யாரு?
அப்போ பட்டாசு கம்பெனிக்காரங்களை வந்து செய்ய வச்சு இது மாதிரி நடக்கும்போது பழியை வந்து அவங்க மேலே பழியை போட்டுட்டு போலீஸ்காரங்க தப்பிச்சிடுறாங்க. நான் அசம்பிளிலே சொல்லியிருக்கேன், மக்கள் அவங்க வந்து வாழ்வாதார பிரச்சனைக்காக இந்த வேலையை செய்கிறாங்க, எங்கள் தொகுதியில் வேறு வேலை இல்லை, அவங்களுடைய உயிரை நினைச்சு அதிகாரிகள் வந்து நல்ல முறையில் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, ஏன் போலீஸ்காரங்க தெரியாதா? எத்தனை பட்டாசு கம்பெனி 3 வேலை பார்த்துருக்காங்க, உள்ள கூட்டிட்டு வேலை பார்க்கணும், போலீஸ்காரங்க தெரியாதுன்னு சொல்லிருங்க. வெடி விபத்து நடக்குது, எனக்கும் வருத்தம் தான். இந்த சேதாரத்துக்கு முழு காரணம் போலீஸ் மேலே தான் நான் கொடுத்துருவேன். அதை எல்லா போலீஸும் நான் சொல்ல முடியாது. எதுக்கு நம்பிராஜன் சார் வந்து போனவர் திருப்பி வராரு? எத்தனை ரெக்கமெண்டேஷன்? நம்ம ஊர் எம்எல்ஏ எப்படி அவர் என்ன நினைக்கிறாருன்னு நினைக்கிறோம்ல, போலீஸ்காரங்க என்ன நினைக்கணும்? சாத்தூர் எம்எல்ஏ எப்படி எதுக்காக வந்திருக்காரு? 4 பேருக்கு சேவை பண்ண வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு. அதுக்கு தக்கன போலீஸ்காரங்க மாறணும்ல. எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடக்கவே இல்லை, அவரா சொல்றாங்க, தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. நான் இங்கே தான் உட்காருவேன். இன்ஸ்பெக்டரை மாத்துற வரைக்கும், அவர் மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நான் கிளம்ப மாட்டேன். வெடி விபத்துன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அதெல்லாம் விட வெடி விபத்துன்னு சொல்றீங்கல்ல, இந்த வெடி விபத்துக்கு முழு காரணம் யாருன்னா போலீஸ்காரங்க மேலதான் குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். கூப்பிட்டு வரட்டுமா? பட்டாசு கம்பெனிகளை கூப்பிட்டு வரட்டுமா? மிரட்டி எவ்வளவு ரூபா வாங்குறாங்க செய்யறாங்க எல்லாம் கூப்பிட்டு வரட்டுமா? கூட்டுற கம்பெனியை திறந்து வேலை பார்க்க சொல்ற யாரு? நேற்று ஒரு எம்எல்ஏ கொலை முயற்சின்னு சொல்லி எம்எல்ஏ வந்து கேஸ் கொடுத்திருக்காரு. எம்எல்ஏ கொலை முயற்சின்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காரு. அந்த நபர் வந்து 5:30 மணிக்கு நம்ம அங்க முக்கு ரோட்ல வந்து மடத்துப்பட்டி முக்கு ரோட்ல 5:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் டீ குடிச்சிட்டு பதறாம போறாரு. ஊர்க்காரங்க சொல்றாங்க. எம்எல்ஏ முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் அதே அந்த குற்றச்சாட்டையும் தெளிவா வைக்கிறேன். பட்டாசு கம்பெனி வெடி விபத்துக்கு முதல் காரணம் போலீஸ்காரங்க. வந்துட்டாங்க. நாங்க வந்து என்னன்னு தெரியாம போக மாட்டோம். தெளிவா சொல்லிருங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.